ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற 8 மாத காலமாக தேவனுடைய கிருபை நம்மோடு கூட துணையாய் நின்று எல்லா விதமான தீமைகளுக்கும், எல்லா விதமான விக்னங்களுக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்களாக்கி தம்முடைய கிருபையினால் உங்கள் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி இந்த 9வது மாதமாகிய செப்டம்பர் மாதத்திலே பிரவேசிக்க அவர் தந்த மேன்மையான இரக்கங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். சென்ற காலங்களிலும் கூட எத்தனையோ விதமான குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுடைய கிருபையினால் அந்த மாதத்தை கடந்து இந்த புதிய மாதத்தின் எல்லைகளின் ஊடாக பிரவேசிக்க கர்த்தராகிய தேவன் நம்மேல் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த புதிய மாதத்திற்கும் தேவையான நன்மையான காரியங்களை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயமாய் செய்து முடிப்பாராக. இந்த மாதத்திற்கும் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகின்ற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 58:8 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளைத்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தராகிய தேவன் இந்த புதிய மாதத்திலே சொல்லக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, உன்னுடைய சுக வாழ்வை சீக்கிரமாய் நானே துளிர்க்கச் செய்வேன் என்கிறதை பற்றி அவர் பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே சுகங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன காலங்கள் போக, அநேக விதமான நன்மையான காரியங்கள் யாவற்றையும் தொலைத்து போன காலங்கள் போக, இந்த 9வது புதிய மாதத்திலும் கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வாக்குத்தத்தமான வார்த்தையின் அடிப்படையிலே அவர் சொல்லுகின்றார், உன் சுக வாழ்வை நான் சீக்கிரமாய் துளிர்விட பண்ண போகின்றேன். கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை ஆசீர்வதிக்கும் ஒரு தேவன். எல்லா இடங்களிலும் கூட செழிப்பற்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை மெய்யாகவே பாதுகாத்து என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவன் நம்மை நாட்டி வைத்தாரோ அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவாக்கும் நல்ல தேவன் இந்த புதிய மாதத்திலும் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இத்தனை காலங்கள் கரளையான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனாய், இத்தனை காலங்கள் பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனாய். ஆனால் இந்த புதிய மாதத்திலே நான் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை துளிர்விட பண்ண போகின்றேன். தேவன் நம்முடைய நிலைகளை துளிர்விட பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மக்களாக, எல்லா விதமான மக்களாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை செழிப்பான நிலைகளை நோக்கி கடந்து போகத்தக்கதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். யோசேப்புக்கு இதே விதமான காரியங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது தன்னுடைய சொந்த சகோதரர்களாலும் தன்னோடு கூட இருக்கக்கூடிய மக்களாலும் பகைக்கப்பட்ட அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நிலைகளை எடுத்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் ஒரு நாளில் யோசேப்பினுடைய எல்லா சிறுமையான காரியங்கள் யாவற்றையும் கண்ணோக்கி பார்க்க துவங்கினார். கண்ணோக்கி பார்த்த மாத்திரத்திலே கர்த்தராகிய தேவனுக்கென்று அவன் காண்பித்த வைராகிய நிலைகளை கண்ட ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய சுக வாழ்வை நான் மெய்யாகவே துளிர்விட பண்ண போகின்றேன். எப்படிப்பட்ட துளிராக ஆண்டவராகிய தேவன் உருவாக்குகிறார் என்று பாருங்கள். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் பரியந்தமாய் உயர பண்ணி எல்லா ஜனங்களாலும் பணியப்படக்கூடிய அளவிற்காக மேன்மையான ஒரு அனுபவங்களை யோசேப்புக்கு ஆண்டவராகிய தேவன் தந்தது மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த விஷயத்தில் நீங்களும் நானும் மறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோமோ, எத்தனை மக்களால் புறம்பாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மூலமாக கடந்து போகிறோமோ, அதே இடத்தில் தேவன் நம்முடைய நிலைகளை துளிர்விட பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் மேன்மையாகவும் மகிமையாகவும் உயர பண்ணக்கூடிய நிலைகளின் ஊடாக நம்மை அழைத்து கொண்டு போகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் பற்றி ஆண்டவருடைய வசனம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றாள். உதர ஊரலினாலே கஷ்டப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு பெண். அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக மக்களுக்கு சுகமாக்கக்கூடியவராய் கடந்து வரக்கூடிய இந்த நிலைகளை அவருடைய கண்கள் பார்த்தது. தன்னுடைய அநேகம் ஆஸ்திகளை பயன்படுத்தி எல்லா விதமான மருத்துவர்களுக்கு முன்பதாக கடந்து போய் இந்த பலவீனம் அவளை விட்டு நீங்க முடியாத அளவிற்காக கஷ்டத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அவளுடைய வாழ்க்கை. இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த பலவீனத்தோடு கூடத்தான் கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு நினைவோடு கூட கடந்து வரக்கூடிய அவளுக்கு ஒரு செய்தி ஒன்று அறிவிக்கப்பட்டது. இந்த வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து போகின்றார். அநேகம் வியாதிப்பட்ட மக்களை சுகமாக்கவும், வேதனைப்படக்கூடிய மக்களுக்கு அற்புதங்களை செய்யவும், அதிசயங்களையும் செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்த கர்த்தராகிய இயேசு இந்த வழியாக கடந்து போகிறார்.
உடனே அவள் தன்னுடைய மனதிலே ஒரு காரியத்தை யோசிக்க ஆரம்பித்தாள். இதுதான் தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவனை நான் சந்தித்து என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்ல ஆரம்பித்தால், என்னுடைய குறைவுகளிலே நின்று இயேசு கிறிஸ்து கட்டாயம் என்னை விடுதலையாக்கி தருவார். உடனே இயேசுவை நோக்கி கடந்து போகின்றாள். ஆனால் போகக்கூடிய நேரத்தில் அவள் கண்ட காட்சியை நாம் பார்க்கின்றோம். திரளான மக்கள் இயேசுவை நெருக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இயேசுக்கு பக்கத்தில் கூட போக முடியல. பேசும்படிக்காக இயேசுக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடிய முடியல. ஐயோ, இந்த ஒரு நேரத்தை நான் ஒருவேளை இழந்து போய்விடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பயத்தோடு, அச்சத்தோடு கூட காணப்படக்கூடிய அவள் எப்படியாகிலும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக போய் என்னுடைய பிரச்சனைகளை நான் போய் சொல்ல வேண்டும். என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நான் மெய்யாகவே அறிவிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி இயேசுவுக்கு அருகாமையிலே போகும்படிக்காக அவள் ரொம்ப அதிகமாய் ட்ரை பண்ண ஆரம்பித்தாலும் கூட பக்கத்திலே நெருங்க முடியாத திரள் கூட்டத்தில் காணப்படக்கூடிய அந்த நிலைகளை அவளுடைய கண்கள் பார்த்தது. வேற மார்க்கமே ஒண்ணுமே இல்லை. இனி கொஞ்ச நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்தை விட்டு போய்விடுவார். இனி நான் என்ன செய்ய முடியும்? அவள் முன்பதாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, அவளுடைய கண்களில் ஒரே ஒரு காட்சி ஒன்று தென்பட துவங்கிற்று. இயேசு முன்பதாக கடந்து போகின்றார். ஆனால் அந்த இடத்திலே இயேசுனுடைய அங்கியின் ஓரத்தை அவளுடைய கண்கள் பார்த்தது. உடனே அவள் தன்னுடைய மனதிலே ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு காரியத்தை செய்கிறார். இயேசுவுக்கு முன்னால் போய் என்னுடைய பிரச்சனைக்குரிய காரியங்களை சொல்ல முடியாமல் போச்சுன்னா கூட அவளுடைய அங்கியின் ஓரத்தை தொட்டால் என்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலவீனம் நீக்கப்பட்டு போகும். என்னுடைய வேதனைகள் மாறப்பட்டு புதிய ஒரு நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த திரள் கூட்டத்தின் நடுவிலே அந்த அங்கியின் தொங்கலை தொடும்படிக்காக கடந்து போகக்கூடிய அவள் நேராக பக்கத்திலே கடந்து போய் இயேசுனுடைய அங்கியின் ஓரத்தை தொட தொடங்கினாள். என்ன ஆச்சரியம் உருவாக்கப்பட்டது! அவருடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய அந்த பலவீனம் அந்த வினாடிக்குள் அந்த நேரத்தோடு கூட நின்று போகிறது அவருடைய கண்கள் பார்த்தது. உடனே அவள் தன்னுடைய மனதிற்குள்ளாக பெரிய பரவசத்தோடு கூட காணப்படக்கூடிய நேரத்தில் இயேசு நின்று அந்த பெண்ணை தனக்கு முன்பதாக அழைக்கும்படிக்காக என்னை தொட்டது யார் என்பதை பற்றி கேட்கின்றார். எந்த இயேசுவை சந்திக்கும்படிக்காக அவள் விருப்பப்பட்டாலோ அதே விருப்பத்தை நிறைவாக்கும் கர்த்தராகிய தேவன். இனி என்னுடைய வாழ்க்கையிலே சுகம் என்கின்ற காரியம் வரவே முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே காணப்பட்ட அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையை துளிர்விடக்கூடிய அளவிற்காக ஒரு புதிய மாற்றத்தை தந்தது எது என்றால் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவள் பெற்ற அந்த அற்புதமான ஒரு வல்லமை. நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான மருத்துவர்களால் நீங்களும் நானும் கைவிடப்பட்ட ஒரு நிலைகளின் மூலமாக கடந்து போயிருக்கலாம். டாக்டர்கள் பார்த்து சொல்லியிருப்பாங்க, இனி உன்னுடைய வேதனைகள் நீக்கப்பட முடியாது. இந்த வியாதியினுடைய உக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை பற்றி பிடிக்கக்கூடியதாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இனி இந்த வியாதி முற்றி மரணத்தின் ஊடாக கடந்து போய்விடுவாய் என்பதை பற்றி ஒருவேளை மருத்துவர்கள் பேச ஆரம்பித்தாலும் கூட பரம தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உன்னை சுகமாக்க மருந்துகள் அல்ல, உன்னை சுகமாக்க மாத்திரைகள் அல்ல, உன்னை சுகமாக்க அநேகம் விதமான காரியங்கள் அல்ல, அநேகம் விதமான மருத்துவ குறிப்புகள் அல்ல, என்னுடைய அங்கியின் ஓரம் ஒன்றே உனக்கு போதும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். இந்த அங்கியின் ஓரத்தினால் ஆண்டவராகிய தேவனுடைய முழு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஸ்திரீயினுடைய மனம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். துளிரை தரக்கூடிய ஒரு தேவனாகிய கர்த்தர், செழிப்பை தரக்கூடிய ஒரு தேவனாகிய கர்த்தர் இன்றோடு கூட அந்த எல்லா விதமான பலவீனத்திலே நின்று நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லி பெரிய நன்மைகளை உருவாக்கினதினாலே அவளுடைய மனம் அடைந்த பரவசம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தராகிய தேவன் துளிர்வடைய பண்ணக்கூடிய ஒரு தேவனாக நம்முடைய வாழ்க்கை இத்தோடு கூட முடிந்து போய்விட்டது, இனி நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பின் பகுதியை நோக்கி கடந்து போகிறது எப்படி என்று சொல்லி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், என் அங்கியின் ஓரம் உனக்கு போதும், நான் உன்னுடைய நிலைகளிலே மீண்டும் உன்னுடைய இடங்களிலே மெய்யாகவே துளிரை உருவாக்கி உன்னை நான் செழிப்பான ஒரு மனிதனாக உருவாக்கி தருவேன் என்பதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஒருவேளை உங்கள் வியாபாரத்தில் அநேகம் விதமான நஷ்டங்கள் வந்திருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அநேகம் விதமான பிசினஸில் அநேகம் விதமான குறைவுகள் வர ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலவீனங்கள் முற்றின நிலைகளின் ஊடாக கடந்து போயிருக்கிறத பார்க்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய நான் உன்னோடு கூட பேசக்கூடிய வார்த்தையின்படி இது மெய்யாகவே வெட்டப்பட்டு இனி வளரவே முடியாத அளவிற்காய் காணப்படக்கூடிய இது ஒரு சாதாரணமான ஒரு மரக்கிளை என்பதை பற்றி ஜனங்கள் பேசினாலும் அந்த மெய்யாகவே உலர்ந்து போன அந்த மரக்கிளைகளிலே நின்று மீண்டும் துளிரை உருவாக்க வல்லமை பெற்ற தேவனாகிய நான் இந்த புதிய மாதத்தில் இழந்து போன இடத்திலே புதிய நன்மைகளை உருவாக்கி தருவேன் என்று கர்த்தர் பேசுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் நஷ்டத்தின் ஊடாக கடந்து போனீர்களோ இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தருகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் கற்று உணர முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுது பாருங்க. சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகின்றீர்.
இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பாதுகாப்பினால் உங்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தரப்போகின்றார். இந்த புதிய மாசத்துல தேவனுடைய பாதுகாப்பு இல்லாததுனால போன மாசத்துல நிறைய நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது. சுகமான ஒரு நித்திரை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படவே இல்லை. நிறைய இரவுகள் நேரங்களில் நித்திரை மயக்கம் இல்லாத ஒரு மக்களாக நாம் நம்முடைய மனதிலே ஏக்கத்தோடும் வருத்தத்தோடும் விசனத்தோடும் காணப்பட்ட அநேகம் இரவுகள் உண்டு. ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மெய்யாகவே நம்முடைய அதாவது அந்த படுக்கையிலே படுத்துக்கொண்டு கண்ணீர் விட்டு புலம்பி அழுத காலங்கள் உண்டு. இந்த வேதனை நீக்கப்படாதா, இந்த துக்கம் மாற்றப்படாதா, இந்த கடன் பாரத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட முடியாதா என்பதை பற்றி அநேகம் விதமான வேதனைகளின் ஊடாக கடந்து போன அநேகம் விதமான இரவுகள் உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நமக்கு தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவர் சொல்லுகின்றார், நான் என்னுடைய பாதுகாப்பினால் நல்ல ஒரு இளைப்பாறுதலை உனக்கு நான் தந்து உன் வாழ்க்கையிலே நான் சுகமான ஒரு காரியத்தை உருவாக்கி தரப்போகின்றேன். எப்படிப்பட்ட சுகத்தை? துளிர்விடக்கூடிய ஒரு நன்மையை நான் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி தரப்போகின்றேன். எதனால நம்முடைய மனம் வேதனையின் ஊடாக கடந்து போக முடியும்? பல இடங்கள் அடைக்கப்படக்கூடிய நேரத்தில் இனி நான் எந்த வழியாய் கடந்து போவேன்? எல்லா மார்க்கங்களும் எனக்கு முன்பதாக அடைத்து நிற்கிறதை நான் பார்க்கின்றேன். எல்லா இடங்களும் எனக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த நிலைகளை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் யாவரும் வனாந்திர வெளியில் சந்தோஷமா கடந்து போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் மோசே என்கின்ற மனுஷனின் மூலம் கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். இந்த செங்கடலுக்கு முன்பதாக பாளையமாய் இறங்குங்கள் என்பதை பற்றி. பாளையமாய் இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா ஜனங்களும் சந்தோஷப்பட்டு எகிப்தினுடைய கொடுமை நின்று கர்த்தராகிய தேவன் எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்பதை பற்றி அவர்கள் தங்களுக்குள் பேசி சந்தோஷப்படக்கூடிய நேரத்தில் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கண்கள் ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை அவர்கள் மெய்யாகவே காண துவங்கினாங்க. பின்பதாக பார்வோனுடைய ரதங்களும் சேனைகளும் அவர்களை வெட்டி போடும்படிக்காக கொல்லும்படிக்காக அவர்களுக்கு விரோதமாய் கடந்து வரக்கூடிய நிலைகளுடைய கண்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் அவர்கள் அறிந்து கொள்ள துவங்கினாங்க. அப்பொழுது அவருடைய மனம் மெய்யாகவே பதற்றத்தின் ஊடாக கடந்து போயிற்று. இந்த வனாந்தர வெளியிலே நம்மை தப்புவிக்கக்கூடியவர்கள் யார்? நமக்கு மெய்யாகவே பாதுகாப்பான காரியங்களை தரக்கூடியவர் யார்? இந்த கர்த்தராகிய தேவனை நம்பி, இந்த மோசையை நம்பி நாம் கடந்து வந்தோம். ஆனால் வனாந்தர வெளியிலே இங்கும் அங்கும் ஓட முடியாமல் பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் நம்மை சுற்றி கொள்ளக்கூடியதாய் விளங்கிற்று. முன்பதாகவும் வழி மறித்து நிற்கக்கூடிய அந்த செங்கடலின் நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். இனி இவர்களுடைய கரங்களிலே மாண்டு மடைகிறதை தவிர வேறு வழியே இல்லை என்கிறதை பற்றி அவர்களுடைய மனம் மகா பெரிய வேதனையின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், மோசே என்கின்ற மனிதரின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், உன் கோலை நீட்டி அந்த கடலை பிளந்து விடு. எல்லா இடங்களும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் கடலை பிளந்து அவர்களுக்கு ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினார். அதே மாதிரி தான் இந்த மாசத்துல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் எதை தரப்போகின்றார் அப்படின்னா, சுற்றிலும் எல்லா இடங்களும் அடைக்கப்பட ஆரம்பித்திருந்தாலும் உங்களுக்காக இந்த மாதத்தில் புதிய வழியை திறந்து நீ இத்தோடு கூட மெய்யாகவே மாண்டு மடிந்து போய்விட்டாய். உன்னுடைய எல்லா விதமான கொப்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. இனி அங்கே பூக்களும் பிஞ்சுகளும் காய்களும் அநேக விதமான கனிகளும் வருகிறது எப்படி என்று சொல்லி உன்னை குறித்து ஏளனமாய் பேசியிருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக உன் சுக வாழ்வை கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே துளிர்க்க செய்யக்கூடிய ஒரு தேவனாய் இந்த மாதத்தில் விலகுகிறதை பார்க்க முடியும். எல்லா இடங்களும் அடைக்கப்பட்டாலும் தேவன் இந்த மாதத்தில் புதிய வழி உங்களுக்கு திறக்கிறதுனாலே இனி உறக்கம் இல்லாத ஒரு இரவாக அல்ல, இனி கர்த்தராகிய தேவனுடைய பாதுகாப்பில் மெய்யாகவே சந்தோஷமாய் இளைப்பாறும் ஒரு அனுபவத்தின் ஊடாக உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் அழைத்து கொண்டு போகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை குறித்து அச்சப்பட்டு ராத்திரியெல்லாம் உறக்கத்தின் ஊடாக கடந்து போகாம இரவும் பகலும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாத ஒரு மக்களாக வேதனையின் ஊடாக அலறி தவிக்கும் ஒரு மக்களாக நாம் விளங்க ஆரம்பிக்கிறோம் என்று பாருங்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், உன் வேதனைகள் எல்லாவற்றையும் நானே ஒழிய பண்ணி, உன் குறைவுகள் எல்லாவற்றையும் நானே மாற பண்ணி, உனக்கு நான் நல்ல ஒரு நித்திரையின் இளைப்பாறுதலை தந்து, நான் என்னுடைய பாதுகாப்பினால் உன்னை நான் சூழ நின்று பாதுகாத்து நல்ல ஒரு இளைப்பாறுதலின் ஊடாக உன்னை அழைத்துக் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, எவைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட வருகிறார் என்பதையும், அவர் எனக்கு சுகமான வாழ்வை மெய்யாகவே தருவார் என்பதையும் நீங்கள் நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறது உண்டானால் இந்த கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் நிறைவாக்கப்படுகிறதை நீங்கள் உங்கள் கண்களிலே கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன வார்த்தையை சொல்லி பாருங்க. அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே
உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொழுத்த கன்றை அளிப்பித்தார் என்றார். மூன்றாவது காரியமாக ஆண்டவராகிய தேவன் இழந்து போன அந்த நிலையை திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறதுனால சுகமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக உங்களையும் என்னையும் அழைத்துக் கொண்டு போகின்றார். இந்த கெட்டுப்போன குமாரனுடைய வாழ்க்கையின் நிலைகள் நாம் அறிந்த ஒரு கதை தான். இதுல ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது மாதிரி தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து போய் தூர தேசத்தின் ஊடாக போயிட்டான். அவனோடு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ஒரு நாளில் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரம், சாப்பிடுகிறதற்கும் ஆகாரம் இல்லாமல் ஆகாரம் இல்லாதவனாய் தகிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய எல்லைகளை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன விதமான காரியத்தின் ஊடாக போக முடியும் தெரியல. அங்கும் இங்கும் கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு பண்ணையில் அவனுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு வேலைக்காக அவன் மெய்யாகவே காத்திருக்க ஆரம்பித்தான். அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த அந்த பண்ணையை வைத்திருக்கக்கூடிய அந்த ஓனர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், பன்றிக்கு அநேக விதமான தவிடுகள் யாவற்றையும் குலைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு நாள் அவனுக்கு பசி தாங்க முடியல. அந்த தவிட்டிலே கொஞ்சம் எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த எஜமான் அவனை பிடித்து அந்த வேலையை விட்டு அவனை மெய்யாகவே துரத்தி போட ஆரம்பித்தான். இப்போ அவன் தன்னுடைய மனசில் யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் நல்ல நல்ல சாப்பாட்டெல்லாம் வேலைக்காரர் சாப்பிடக்கூடிய நேரத்தில் பன்றிக்கு போடக்கூடிய தவிட்டை சாப்பிடக்கூடிய அளவிற்கான நிலைகளின் ஊடாக கடந்து போனேனே. உடனே தன்னுடைய மனதிலே ஒரு மனம் திரும்புதலின் ஊடாக கடந்து போய், நான் எங்கள் அப்பாட்ட நான் திரும்ப போகின்றேன். நீங்கள் மீண்டும் உம்முடைய குமாரனாக என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்பா, என்றாலும் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் திரும்ப போய் எங்கள் அப்பாட்ட போய் நான் கேட்பேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பினவனாக கடந்து விடக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். தூர தேசத்தில் அலைந்து போகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை, எல்லா இடங்களிலாலும் தொலைந்து போன உங்களுடைய வாழ்க்கை, கர்த்தருடைய மகிமையை இழந்து போன ஒரு வாழ்க்கை, எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போய் நமக்குண்டான உரிமைகளை இழந்து, நமக்குண்டான உடைமைகளை இழந்து, நமக்குண்டான ஆஸ்திகளை இழந்து, அந்தஸ்துகளை இழந்து, மேன்மைகளை இழந்து, மகிமைகளை இழந்து, உரிமைகளை இழந்து தவிக்கக்கூடிய அநேக விதமான இடங்களிலே காணப்படக்கூடிய உங்களுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், மீண்டும் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்கக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், மீண்டும் இழந்து போன அந்த உரிமையை நான் உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்ப தருவேன். எந்த உரிமை? மகன் என்கின்ற உரிமை அந்த மனுஷன் இழந்து போனான். ஆனால் கர்த்தராகிய தேவன் திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிறதுனாலே அந்த இழந்து போன மகன் என்ற அந்த உரிமையை கர்த்தராகிய தேவன் அவனுக்கு தந்து மீண்டும் அநேக விதமான நன்மைகளை அவன் வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் உருவாக்கும் ஒரு தேவனாய் விளங்கினார். எந்த காரியத்திலே எந்த விஷயத்தை நீங்களும் நான் இழந்து போயிருக்கிறோம் பாருங்க. எந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடுச்சு. எல்லா விதமான காரியத்திலும் தேவனாக கர்த்தரால் நாட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, ஆனால் இன்றைக்கு எல்லா நிலைகளையும் இழந்து போன ஒரு மக்களாய் தரித்திரமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போன நம்முடைய வாழ்க்கை, எல்லா மக்களாலும் பரிகாசமாய் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லா விதமான காரியங்களையும் தொலைத்து போட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு காலத்தில் ஆண்டவராகிய தேவனுக்கு அருகாமையில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனேன். என்னுடைய தகப்பனுக்கு பக்கத்தில், தாய்க்கு பக்கத்தில், என்னுடைய குடும்பத்தோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனேன். ஆனால் இன்றைக்கு சகல நன்மையான காரியங்களை தொலைத்து போட்டு எங்கோ ஒரு தொலை தூரத்திலே வனாந்தர வழியிலே அலையக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நீ எந்த காரியத்தை இழந்து போனாயோ, இழந்து போன இழப்புகள் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறதுனாலே உன் சுக வாழ்வை நான் மெய்யாகவே செழிப்படைய பண்ணுவேன். எந்தெந்த நன்மையான காரியங்களை நீ இழந்து போக ஆரம்பித்தாய், ஒருவேளை உன்னுடைய அநேக விதமான தீமையான நினைவுகளினால் ஒருவேளை இந்த ஒரு காரியங்கள் யாவற்றையும் நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ மெய்யாகவே தொலைத்து போட்டிருக்கலாம். என்றாலும் மீண்டும் உன்னை மனம் திரும்ப செய்து உன் வாழ்க்கையிலே இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப தருவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதற்காக நாட்டப்பட்டாயோ அந்த நன்மைகளை நீ திரும்ப பெறும்படிக்காக இந்த தேவன் இந்த புதிய மாதத்தில் புதிய திறந்த வாசலை உங்களுக்காக உருவாக்கி தரப்போகின்றார். எந்த நன்மைகளுக்காக நீங்கள் உருவாக்கப்பட்டீர்களோ அதெல்லாம் இழந்து போய் எங்கோ தொலை தூரத்தில் அலையக்கூடிய ஒரு மக்களாக நீங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் மீண்டும் உங்கள் ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்தி உங்கள் தலையை கர்த்தராகிய தேவன் மையாகவே உயர்வடைய பண்ணி, எந்த விதமான பாவத்தினால் நீங்கள் கர்த்தருடைய மகிமை இழந்து போனீங்களோ அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மீண்டும் உங்களை உங்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தும் நல்ல தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். ஒருவேளை குடிப்பழக்கத்தில் அடிமையா இருக்கலாம், ஒருவேளை தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான அநேகம் பாவ பழக்கத்தில் அடிமையாய் கடந்து போய் தேவன் தந்த மகா உன்னதமான உரிமைகளை நீங்களும் நானும் இழந்து போயிருக்கலாம். எதற்காகவும் இந்த உலகத்திலே என்னை நாட்டி வைத்தார், ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி நான் கடந்து போறேன். என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது எனக்கே தெரியல. நான் எதற்காக இந்த உலகத்திலே வந்தேன், எனக்கே அந்த ஒரு காரியத்தை அறிய முடியாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போறேன். எல்லா நன்மைகளை இழந்து போயிட்டேன். என்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலமெல்லாம் குன்றி போயிடுச்சு.
அநேகம் விதமான குடிப்பழக்கத்தினால என்னுடைய சொந்த குடும்பத்தை நான் இழந்து போயிட்டேன். அநேகம் விதமான தீமையான காரியத்தை செய்யக்கூடிய நண்பர்களோடு கூட சேர்ந்த அந்த நட்பின் மூலமாக என்னுடைய எல்லா விதமான மேன்மைகளை ஒருவேளை நான் இழந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்க அநேகம் விதமான தவறான காரியத்தின் ஊடாக கடந்து போய் ஜெயிலின் ஊடாக கூட உள்ள இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். மீண்டும் உன்னுடைய ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்த நான் வல்லமை பெற்றவராக விளங்குகின்றேன். ஒருவேளை நீ அநேகம் விதமான குற்றச்சாட்டுகளின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்கள் மனம் திரும்புகிறது உண்டானால் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் சுகித்திருக்கக்கூடிய அளவிற்காக ஆண்டவராகிய தேவன் உயர்த்தி கொண்டு வருகிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான விதத்தில் கண்டுகொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, இழந்து போன இழப்புகளுக்கு தக்கதாக அதற்கு அதிகமாக அந்த 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 மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்கள். தன்னுடைய தகப்பனுக்கு முன்பதாக வேலைக்காரனாக வருகிறேன் என்று சொல்லித்தான் வந்தான். ஆனால் அந்த தகப்பனோ அவனை மீண்டும் தன்னுடைய சொந்த குமாரனாகவே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவனை பார்க்கக்கூடிய அந்த 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 தகப்பனார் அநேகம் விதமான பணியாட்களுக்கு கொடுக்கக்கூடிய அநேகம் விதமான ஆடைகளையோ ஆபரணங்களையும் சாப்பாட்டையோ கொடுக்கல. அவனுக்கு எல்லா விதமான மக்களை காட்டிலும் கொழுக்கப்பட்டு அதாவது அந்த கொழுமையாக காணப்படக்கூடிய அநேகம் விதமான கன்றுகள் யாவற்றையும் அடித்து பெரிய ஒரு விருந்து ஒன்றை தயார் பண்ணி அந்த மனுஷனுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் அவன் மெய்யாகவே மேன்மைப்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் ஆண்டவராகிய தேவனை தொலைத்து கடந்து போக ஆரம்பித்தாலும், நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் மனம் திரும்பினால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தராக தேவன் சுக வாழ்வாக, செழிப்பான ஒரு வாழ்வாக மாறப்பண்ண ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கற்று உணர முடியும். இன்னும் ஒரு காரியத்திலே கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 122வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அடுத்ததாக கர்த்தராகிய தேவன் என்ன காரியத்தை நமக்கு சொல்லுகின்றார்? சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல எத்தனை விதமான பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அதனால் ஒரு விதமான பயனும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. ஒரு ஏழை எளியவனாய் காணப்படக்கூடிய மனுஷன் நல்ல நித்திரையின் ஊடாக கடந்து போகக்கூடிய இந்த காலத்தில் நிறைய செல்வங்களையும் சொத்துக்களையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் உறக்கமில்லாமல் காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு பங்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நன்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில இந்த சமாதானத்திற்காக நிறைய ஜனங்கள் ஏக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இரவுல உறக்கம் வராமல் காணப்படுகிறதுனால நிறைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு நித்திரை வர வேண்டும் என்பதற்காக நிறைய மெடிசின் அவங்க பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய அரமனைகள் எல்லாவற்றிலும் சுகமும் சமாதானமும் இருக்கட்டும். அங்கு எந்த விதமான குழப்பங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் உருவாக்கப்படுகிறதே இல்லை. சஞ்சலங்களும் கவலைகளும் அந்த இடத்திற்குள்ளாக காணப்படுகிறது இல்லை. ஏனென்றால் சமாதானத்தின் தேவனாகிய நானே உன் அலங்கத்தையும் உன் எல்லைகளையும் சமாதானம் உள்ளவைகளாக உருவாக்கி கொண்டு வருகின்றேன். இந்த சமாதானத்துக்கு தான் உலக நாடுகள் எல்லா விதமான நாடுகளும் ஏங்கி நிற்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். எந்த தேசத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் இந்த சமாதானத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. எந்த நேரத்தில் என்ன விஷயம் நடக்கப் போகிறது, மனுஷனுடைய மனசுக்குள்ள அவர்களை அறியாத ஒரு கலக்கம், எந்த நேரத்தில் எந்த விதமான காரியம் உருவாக்கப்பட போகிறது அவர்களை அறியாத ஒரு அச்சு உணர்வு. எல்லா விதமான மக்களும் அதாவது அந்த அந்த இடத்திற்குள்ளாக நடந்து போகக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி ஒரு மனிதன் எழும்பி தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருக்கக்கூடிய கன்னை வைத்து சுட்டு எல்லா விதமான மக்களுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் அழிக்கக்கூடிய நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இயற்கையின் மூலமாய் வரக்கூடிய பெரிய சீற்றங்கள். இப்ப தேசத்துல சமாதானத்தின் நிலைகளை உங்களாலும் என்னாலும் என்ன பார்க்க முடியும்? அப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னுடைய அலங்கத்திற்குள்ளாக உன்னுடைய எல்லைகளுக்குள்ளாக என் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் நான் உருவாக்கி தருகின்றேன். பயப்படுத்துவார் இல்லாமல் நீயும் நானும் சுகமான விதத்திலே காணப்படக்கூடிய அளவிற்காக உன் நிலைகளை இந்த மாதத்தில் நான் உருவாக்கி தரப்போகின்றேன். அநேகம் ஜனங்கள் பயத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய காலங்கள், அநேகம் ஜனங்கள் வேதனையின் ஊடாக கடந்து போகக்கூடிய காலங்கள். ஆனால் உன்னையோ நான் இந்த மாதம் முழுவதிலும் சுகித்திருக்க பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கப் போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சுகமற்ற இரவுகளின் ஊடாக கடந்து போன காலங்கள், அநேகம் விதமான வேதனையின் ஊடாக அலறலின் ஊடாக கடந்து போன இரவுகளின் காலங்கள், நித்திரை வராமல் அநேகம் வேதனைப்படுத்தப்படக்கூடிய பயத்தின் ஊடாக கடந்து போன காலங்கள். கர்த்தராகிய தேவன் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாய் காணப்படும், உன் அலங்கங்கள் எல்லாம் சுகமுள்ளதாய் காணப்பட ஆரம்பிக்கும். அங்கே அலறலும்
புலம்பலும் வேதனைகளும் அநேகம் விதமான துர்ச்செய்திகளை கேட்கக்கூடிய நிலைகளும் உருவாக்கப்படுகிறது இல்லை. எல்லா விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நன்மையான பங்குகளை பெற்றவனாய் நீ இந்த மாதத்திலே விளங்கப் போகிறாய் என்று கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை காரியங்களை பற்றி உங்களையும் என்னையும் அறியாத வேதனையின் ஊடாக, துக்கத்தின் ஊடாக, கஷ்டத்தின் ஊடாக கடந்து போன காலங்களுக்கு சரியாக அதற்கு அதிகமாக இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நன்மையினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் 3வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள். அதில் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன போட்டுக்கு பாருங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைகளில் சர்வாங்க சுகத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். கையிலாக கொடுக்கக்கூடிய மக்களை தேடின அவனுடைய வாழ்க்கை. மற்ற மக்களுடைய உதவி இல்லாமல் எந்த விதமான இடத்தின் ஊடாகவும் கடந்து போகாத அவனுடைய வாழ்க்கை. எங்காகிலும் போக வேண்டும் என்று சொன்னால் 4 பேருடைய உதவி அவனுக்கு தேவைப்படும். அவங்களுடைய உதவி இல்லாமல் இவன் தன் இச்சையாக நடந்து போகிறது என்பது முடியாத ஒரு நிலை. அநேக விதமான மக்களுடைய தயவுக்காக இவன் காத்திருப்பான். எங்களுக்கு பலவிதமான வேலை இருக்குது, இந்த வேலைகளெல்லாம் போட்டுட்டு உனக்காக இத்தனை விதமான உதவிகளெல்லாம் செய்ய முடியாதுங்க. எங்களுடைய வேலையெல்லாம் முடித்த பிறகு எங்களுக்கு நேரம் விழுந்தால் உன்னுடைய காரியங்களை நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் என்பதை பற்றி பேசக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சப்பானி தன்னுடைய மனதில் எவ்வளோ விதமான அநேக விதமான வேதனையின் ஊடாக கடந்து போயிருப்பாரு பாருங்கள். எனக்கும் இந்த மாதிரி 2 கால் நல்லா இருந்துச்சுன்னா இந்நேரம் யாருடைய உதவியும் நாடாமல் நல்ல ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போயிருப்பாரு. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த சர்வாங்க சுகத்தை இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்கினான். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு மனிதன் கர்த்தர் மேலே வைக்கக்கூடிய விசுவாசத்தினாலே அவனுடைய வாழ்க்கையிலே சர்வாங்க சுகத்தை மட்டுமல்ல, சுகித்திருக்கும் ஒரு நிலைகளை ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு மெய்யாகவே தரும் ஒரு தேவனாக விளங்குகின்றார். இந்த புதிய மாசத்துல நீங்கள் இத்தனை காலங்கள் நம்பின நம்பிக்கைக்குரிய பலன் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் நடக்க முடியாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போறீங்க, நம்பிக்கையோடு கூட தான் இருந்தீங்க. என்றாலும் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உருவாக்கப்படலை. ஆனால் இந்த புதிய மாதத்திலே கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு மெய்யாகவே உருவாக்கப் போகின்ற நம்பிக்கையிலே அந்த நம்பிக்கையினுடைய மகிமையான காரியம் எப்படி வரப்போகிறது என்றால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் யாராலும் இதற்குரிய எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியாத அளவிற்காக ஒரு புதிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறத பார்ப்பீங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அநேக மக்களுடைய உதவியை நாடின நீங்கள் இனி தனித்து இயங்கக்கூடிய அளவிற்காக உங்கள் கால்களையும் உங்கள் கரடுகளையும் பலப்படுத்தும் தேவனாக அவர் கடந்து வருகிறதை பார்ப்பீங்க. இனி மற்ற மக்களுடைய உதவிகளின் மூலமாக அல்ல, நீங்களே தனித்து இயங்கக்கூடிய அளவிற்கான கிரியைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகின்றார். மற்றவர்கள் இல்லாமல் என்னால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இயங்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பு முனையை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உருவாக்கி தந்து உங்களாலும் இயங்க முடியும், உங்களின் மூலமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை உங்கள் வாழ்க்கையை கொண்டு கர்த்தராகிய தேவன் நிரூபித்து காண்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, எதை குறித்து நீங்களும் நானும் அச்சத்தின் ஊடாக கடந்து போகின்றோம்? எது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான விசனங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது? இந்த புதிய மாதத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதை போல அவருடைய வேத வாக்கியத்திலே ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உன் சுக வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்க்கப் போகிறது என்பதை பற்றி கர்த்தர் பேசினார். இந்த 9வது மாதத்திலே அந்த துளிரை நீங்கள் உங்கள் கண்களினால் பார்க்க போறீங்க. எந்தெந்த இடத்தில் உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு போயிற்றோ அதே இடத்தில் நீங்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலைகளை, எந்தெந்த இடத்துல சர்வாங்க சுகத்தை நாம் இழந்து போனோமோ அதே இடத்தில் மகிமைகளை பெறக்கூடிய ஒரு அனுபவத்தை, எந்தெந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையின் கூடாக கடந்து போனோமோ நல்ல நம்முடைய அரமனைகளிலே சுகமும் இளைப்பாறுதலும் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை இந்த புதிய மாதத்தில் கர்த்தராகிய தேவன் தருகிறதுனால் அவருடைய நாமத்தினாலே மகிமையான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க இந்த வார்த்தைகளை விசுவாசித்து இந்த மாதத்திற்குரிய இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சுதந்திரமாய் மாறப்பண்ணும்படிக்காக கர்த்தராகிய தேவனை நோக்கி உங்கள் இருதயத்தை ஒருமுனைப்படுத்தி ஜெபிக்கிறது உண்டானால் இந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை தடையில்லாமல் செய்வார் என்பதில் எந்த விதமான
காரியங்களும் உருவாக்கப்படுகிறது இல்லை. தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் நிறைவாக்கப்படுகிறதை அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்கள் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறது. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் சொன்னபடி பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்கிற வேத வாக்கியத்தின்படி எந்தெந்த இடத்தில் கர்த்தாவே நாங்கள் கரளையாய் போன ஒரு மக்களாக, எந்தெந்த இடத்தில் இனி எங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் துளிர் விடுகிறது எப்படி என்று சொல்லக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், இந்த 9வது மாதத்தில் இன்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு துளிரை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய அளவிற்கான கிருபைகளை தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்திலே காணப்படக்கூடிய பலவீனங்களிலே, எங்களுடைய கர்த்தாவை இளைப்பாறுதல் அற்ற அந்த இரவுகளிலே, எங்களுடைய ஒவ்வொரு விதமான வேதனைப்படுத்தக்கூடிய அந்த சகல விதமான காலங்களில், எல்லா விதமான சூழ்நிலைகளினாலும் மக்களுடைய உதவி இல்லாமல் எங்களால் இயங்க முடியாத அந்த காலங்களிலும் கூட கர்த்தராகிய தேவன் ஒரு புதிய திருப்புமுனை எங்கள் வாழ்க்கையை உருவாக்கி தந்து நாங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் நாங்கள் வேண்டுகிறதுக்கும் அதிகமான மகிமையை தருவேன் என்கிறதை பற்றி நீ பேசி சொன்னேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவாக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் மெய்யாகவே பயனாக்கி கொள்ளும்படி இன்று முதல் இந்த வார்த்தைகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரமாக்கி கொண்டு அவைகளுக்காக அந்த மக்கள் ஊக்கமாய் ஜெபித்து இவைகளின் மூலமாய் வரக்கூடிய நன்மைகளை அவர்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சுக வாழ்க்கையை செழிப்பாக மாறப்படக்கூடிய நல்ல தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் தம்முடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவாக்கப்படக்கூடிய அளவிற்கான திறந்த வாசலை தந்து உங்கள் எல்லைகளை மேன்மைப்படுத்துவார் என்பதில் மெய்யாகவே எந்த விதமான சந்தேகமும் ஐயப்பாடும் இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் இந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இவைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதரிக்க பிரயாசப்படுங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.